ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமத் ஆதிவன் சடகோ விதியேந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீநரசிம்ம திவிபாதகா சேவக ஸ்ரீவன் ஜடகோப ஸ்ரீ நாராயண இதேந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஜடகோப ஸ்ரீ ரங்கநாத இதேந்திர மகாதேசிகாய நமக. அஸ்மத் குருபியோ நம. ராம கல்யாண குணம். எல்லாரையும் மயக்கக்கூடியவன், தன் குணங்களால் லோகத்தற்றையும் ஜெயிச்சவன் ராமன். அந்த ராமனோட கல்யாண குணங்களை அனுபவிக்கிறதுக்காக வந்த கிரந்தம் தான் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம். குணத்தை அனுபவிக்க வந்த கிரந்தம் தான் ராமாயணம். அதே நேரத்தில் ராமாவதாரத்தோட முக்கியமான ஒரு குணமான சரணாகதி விஷயத்தை சொல்ல வந்த சரணாகதி சாஸ்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு சுவாமி பராசர பட்டர் பகவத்குண தர்ப்பணம் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது என்ன சொல்கிறான்னா, பெருமாளோட கல்யாண குணங்களை, பகவத் குணங்களை தர்ப்பணம்னா கண்ணாடி மாதிரி காட்டக்கூடியதான் இந்த வியாக்கியானம் அப்படின்னு சாதிக்கிறார். அதில் பராசர பட்டர் ஸ்ரீ ராமாவதாரத்துக்கான திருநாமங்கள், நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருநாமத்துக்கும், ஒவ்வொரு அவதாரத்துக்கும், ஒவ்வொரு சுவாமியோட நிலைக்கும் திருநாமங்கள் இருக்கும். அதில் பரத்தி, பரமஸ்பஷ்ட, துஷ்ட, புட்ட, சுபேக்ஷண, ராமோ விராமோ, அந்த திருநாமங்கள்லாம் ஸ்ரீ ராமாவதாரத்துக்குள்ள திருநாமம். அந்த திருநாமத்துக்கு உள்ள பிரவேசத்துக்கு முன்னாடி அவதாரிகையில் பராசர பட்டர் ஒரு விஷயம் சாதிக்கிறார். என்னன்னா, சர்வைஸ்யாத்யாதபின பர அஸ்ய கல்யாண குண சமிருத்திகி அப்படின்னு சாதிக்கிறார். அப்படின்னா சர்வேஸ்வரனோட எல்லா கல்யாண குணங்களும் ராமன்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால தான் அவன் பேர் பரத்திகி. பரத்தின் திருநாமத்துக்கு அர்த்தம் சொல்கிறார். அதாவது திருவங்கியாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில் ஒரு பாசுரத்தை சாய்க்கிறார். மீனோடு ஆமை கேழல் குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கல்கியுமானான்னு சாதிக்கிறார். தசாவதாரத்தையும் மீனோடு ஆமை கேழல் மத்ய கூர்ம வராக அரி நிசும்ம குரலாய் வாமனன் முன்னுமிராமனாய் முதல்ல அவதாரம் பண்ண பரசுராமன், பின்னுமிராமனாய் ராமனுக்கு அப்புறம் அவதாரம் பண்ண பலராமன், தானாய் தாமோதரன்னா கிருஷ்ணன் கல்கி தெரியும். தானாய்னு ஒரு பேர் சொல்கிறார். ராமன் இப்போ என்ன எழுதிக்கணும்னா, முன்னுமி ராமனாய், நடுவிலி ராமனாய், பின்னுமி ராமனாயின்னு சாதிச்சிருக்கணும். ஆனால் ஆழ்வார் எப்படி சாதிக்கிறார்? தானாயின்னு சாதிக்கிறார். தானாயின் தான் ஒரு அவதாரமா எப்படி அப்படின்னு கேட்டால், சர்வேஸ்வரனோட ஸ்ரீவைகுண்டநாதனோட எல்லா கல்யாண குணங்களும் பூர்த்தியாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீராமன்னு சாதிக்கிறார். கிருஷ்ணபக்தர்கள் கொச்சிக்கூடாது, எல்லாமே அனுபவம் தான், எல்லாம் பகவதவதாரம் தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம் தான். ராமவதாரத்தை சொல்கிறார், தானாயின்னு சாதிக்கிறார். இங்கே சர்வேஸ்வரனோட எல்லா கல்யாண குணங்களும் பூர்த்தியாக இருக்கக்கூடியவன் தான் ஸ்ரீராமன்னு பராசர பட்டர் தன்னுடைய பகவத் குண தர்ப்பணத்தில் சாதிக்கிறார். இப்போ நம்ம என்னென்னா, ராமாவதாரத்தோட ஆரம்பமே, வால்மீகி ராமாயணத்தோட முதல் சர்க்கமே கல்யாண குணங்களை பற்றின விசாரம்தான். என்னன்னா, வால்மீகி பகவானோட ஆசிரமத்துக்கு நாரதர் எழுந்துள்ளார். நாரதர் தான் ஆச்சாரியன், வால்மீகி சிஷ்யர். ஆச்சாரியன் எழுந்துள்ளோன்னு அர்க்கியபாத்தியாசமணியை சமர்ப்பிக்கிறார். அதுக்கப்புறம் வால்மீகி கிட்ட நாரதர்கிட்ட வால்மீகி கேள்விகள் கேட்குறார். என்னன்னா, இப்போ நான் ஒரு 16 குணங்கள் சொல்ல போகிறேன். இந்த 16 குணங்களும் இப்போது ஒருத்தர்கிட்ட இந்த 16 குணங்களும் பூர்த்தியாக இருக்கக்கூடியவா ஒருத்தர் இருக்காளா இந்த உலகத்தில், அவர் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறார் வால்மீகி ரிஷியர். அதுக்கு நாரதர் ராமன் தான் அப்படின்னு சாதிக்கிறார். இதுதான் கட்டம். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் மேற்படி போகலாம். வால்மீகி ராமாயணம் காயத்ரியோட அக்ஷரத்துலேருந்து, ஒவ்வொரு அக்ஷரத்துலேருந்தும் ஒவ்வொரு 1000 காயத்ரியில் மொத்தம் 24 அக்ஷரம் இருக்குது.
அந்த 24 அக்ஷரத்திலோட ஒவ்வொரு அக்ஷரத்தையும் எடுத்து எடுத்து தான் வால்மீகி தன்னுடைய ராமாயணத்தோட ஒவ்வொரு ஆயிரத்தோட முதல் ஸ்லோகத்தோட முதல் எழுத்து காயத்ரியோட அந்த எழுத்தாக இருக்கும். காயத்ரியோட முதல் எழுத்து தான்னு இருக்கும். இங்கே அதே மாதிரி வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிற எழுத்து தான் ஆரம்பிக்கிறது. தபஸ்வாத்தியாய நிரதம்